வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம். காலையில எழுந்த உடனே டீ காஃபி நிச்சயம் வேணும். அதுல அளவுக்கு அதிகமா சர்க்கரையும் சேர்த்திருக்கணும். தவிர மைசூர் பாக்கு, ஜிலேபி, குலோப் ஜாமுன் இப்படி எந்த ஸ்வீட்ஸும் சர்க்கரை இல்லாம சுவை சேர்க்கிறது இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உயிரை கொள்ற விஷம்னா நம்புவீங்களா? கரும்புல இருந்து தான் சர்க்கரை தயாரிக்கப்படுது. கரும்போட நிறம் இளம் மஞ்சள். ஆனா இதுல இருந்து வர்ற சர்க்கரை முற்றிலும் வெண்மையா இருக்கு. எப்படின்னு விசாரிச்சா நமக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்குது. 26 டன் சர்க்கரைய வெள்ளையாக்க 0.03 சைனைடுங்கிற விஷம் சேர்க்கப்படுது. தவிர பென்சைல் பெராக்சைடுங்கிற மிக கொடிய ரசாயனத்தை சேர்த்துதான் சர்க்கரைய பிரிக்கிறாங்க. இத்தனையும் பயன்படுத்தினாதான் நமக்கு கிறிஸ்டல் கிளியரா சர்க்கரை கிடைக்கும். இத சாப்பிட்டா கணையம், கல்லீரல் சுரப்பிகள் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படையுது. அதனால ரத்தத்துல குளுக்கோஸ் அதாவது சர்க்கரை அதிகமாகும். இதனாலதான் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. சர்க்கரை நோயாளிகள் தவிர சாதாரண மாணவர்களும் இந்த வெள்ளை சர்க்கரையை தொடர்ந்து சாப்பிட்டா எலும்புல இருக்க அதிகப்படியான கொழுப்பை உறிஞ்சி எடுத்துடும். ஆக இடுப்பு வலி, முதுகு வலி, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி வர மிக முக்கிய காரணம் நம்ம பயன்படுத்துற வெள்ளை சர்க்கரை தான். இதுல இருக்கிற அதிக அளவு கெமிக்கல்ஸ் ரத்தத்தை கழிவா மாத்துது. இதனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுது. தவிர முடி கொட்டுறது, கண் பிரச்சனைகள், பல் சம்பந்தமான பிரச்சனைகள், கிட்னில கல் உருவாகிறது, கல்லீரல் பலவீனம், இது எல்லாத்துக்கும் காரணம் வெள்ளை சர்க்கரை பயன்பாடுதான். இவ்வளவு விஷமான வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா அதிக அளவு சுண்ணாம்பு சத்து இருக்கிற நாட்டு சர்க்கரைய பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நல்ல பழுப்பு நிறத்துல இருக்கிற நாட்டு சர்க்கரையால சுகரும் ஏறாது, கெமிக்கல்ஸும் உடம்புல சேராது. மஞ்சளா இருக்கிற வெள்ளத்துல அதிக அளவு சல்பர் சேர்க்கப்படுது. இந்த சல்பர் உடம்புல வளர்ச்சிதை மாற்றங்களை தடை செய்யுது. இதனால கட்டிகள் உருவாகி புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கு. நல்ல நாட்டு சர்க்கரை இல்ல பாரம்பரிய பனை வெல்லம் இல்ல தேன், இந்த 3 சர்க்கரைக்கு பதிலா பயன்படுத்தி வாழ்வை ஆரோக்கியமாக்கிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.